கூட்டணி கணக்குகளை 2026 தேர்தலில் மக்கள் மைனஸ் ஆக்கிவிடுவார்கள் என தவேக தலைவர் விஜய் பேச்சு. இருமாப்போடு 200 தொகுதிகளில் வெல்வோம் என்கின்ற ஆட்சியாளர்களுக்கு விஜய் எச்சரிக்கை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகளால் திருமாவளவனுக்கு அழுத்தம். திருமாவளவன் பங்கேற்காவிட்டாலும் அவரது எண்ணங்கள் முழுவதும் இங்குதான் இருப்பதாக விஜய் பேச்சு. கூட்டணி கட்சிகள் அழுத்தம் குறித்த விஜயின் கருத்தில் உடன்பாடு இல்லை என திருமாவளவன் விளக்கம். அழுத்தம் கொடுத்தால் இணங்கும் அளவிற்கு தானோ விசிகாவோ பலவீனமாக இல்லை என பதிலடி. தமிழகத்தில் சாதியை அடிப்படையிலான தேர்தல் அரசியல்தான் மிகப்பெரிய பிரச்சினை. தமிழகத்தில் இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தவேக விசிக கூட்டணி எண்ணம் ஆதவ் அர்ஜுனனுக்கு இருக்கலாம் என திருமாவளவன் கருத்து. கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசுவது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என திருமா தகவல். தமிழக புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்னை வந்தது மத்திய குழு. தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று முதல் ஆய்வு. மத்திய குழுவினர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. வெள்ள பாதிப்புகளை முழுமையாக கண்டறிந்து மத்திய அரசிற்கு விரைந்து அறிக்கை அளிக்க முதலமைச்சர் வலியுறுத்தல். செஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 945 கோடி ரூபாய் நிவாரண நிதி. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கான நிதியை விடுவித்தது மத்திய அரசு. தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய 945 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி போதாது. சீரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி தேவை என துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். தெற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசு. பேரணியில் விவசாயிகள் சிலர் காயமடைந்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அனைத்து விளைபொருட்களும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உறுதி. திரைப்படம் பார்க்க நேரம் இருக்கும் பிரதமர் மோடிக்கு விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்க நேரமில்லை. விவசாயிகளுக்கு மணிப்பூரின் நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என காங்கிரஸ் கட்சி எச்சரிக்கை. இந்தியாவின் வளர்ச்சியை சீர்குலைக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை சதி. ராகுல் காந்தியுடன் இணைந்து கூட்டு சதியில் ஈடுபடுவதாக பாஜக குற்றச்சாட்டு. நாம்கோ வங்கி பண பரிமாற்ற மோசடி வழக்கில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அகமதாபாத், மும்பையில் 7 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக 13 கோடி ரூபாய் பறிமுதல். தெலங்கானாவில் எஸ்பிஐ வங்கியில் 19 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 3 பேர் கைது செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்க நகைகள் மீட்பு. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கி சூடு. 1 மணி நேரம் நீடித்த சண்டையில் உயிர் சேதம் இல்லை என பாதுகாப்பு படை தகவல். இருபத்தி நூற்றாண்டு இந்தியாவிற்கான நூற்றாண்டாக விளங்கும். வருங்காலத்தில் வடகிழக்கு நகரங்கள் எழுச்சி பெறும் என பிரதமர் மோடி உறுதி.
தேர்தல் ஆணையம் மூலம் ஆம் ஆத்மி வாக்காளர்களின் பெயர்களை நீக்க பாஜக சதி. பாஜக மீது ஆதாரங்களுடன் ஆம் ஆத்மி கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. உள்நாட்டு போர் பதற்றத்தால் இந்தியர்கள் சிரியா செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். சிரியாவில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறவும் இந்தியா வேண்டுகோள். பயங்கரவாதி மசூத் அசார் மீது பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மசூத் அசார் பாகிஸ்தானில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இந்தியா வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் பெட்டியை வீட்டில் வீசி சென்ற மர்ம நபர். ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் பெட்டியை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. மகாராஷ்டிரா அமைச்சரவை அடுத்த வாரம் விரிவாக்கம் செய்யப்படும் என தகவல். அமைச்சர்கள் எண்ணிக்கை, துறைகள் ஒதுக்கீடு குறித்து 3 கட்சிகளும் பேச்சுவார்த்தை. மேற்கு வங்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை. துரிதமாக 2 மாதத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாராட்டு. அடிலைடு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 180 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் சேர்ப்பு. முகமதின் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. இன்று மாலை நடைபெறும் போட்டியில் சென்னை, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் பல பரீட்சை. புரோ கபடியில் குஜராத் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. புனே அணியை பந்தாடி ஹரியானா ஸ்டீலர்ஸ் தொடர்ந்து முதலிடம்.